கண்டிப்பாக அவருக்கு உங்களை பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கும் அவரை பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பாக மலை ஏற இடத்துலையோ, மலைக்கு பக்கத்தில் அந்த மலையோட அந்த மரங்கள், செடி கொடிகள் பக்கத்தில் கண்டிப்பாக பாம்பாட்டி சித்தர் காட்சி கொடுப்பார். அந்த நாக ரூபத்தில் தான் அந்த குகை வழியாக உள்ளே போய் முருகர் அவரை வந்து வழிபட்டு வருவார். இன்றைக்கும் மருதமலை கோயிலுக்கு முருகனுக்கும் இந்த நாகமாக தவழ்ந்து செல்கின்ற அந்த பாம்பாட்டி சித்தருக்கும் இருக்கின்ற வழி வந்து இருக்கு. ஓ! அவங்க அவருக்கான அந்த வழி இருக்கு. அவர் இருக்க பாம்பாட்டி சித்தருக்குன்னு இப்ப சொல்றோம் இல்லையா? அந்த சமாதி அது உள்ள வழியா போய் நேரா முருகனுடைய கருவறையில போய் அவரால நிக்க முடியும். தினமுமே பூஜை பண்றாங்க. சித்தரோட ஜீவ சமாதிக்கும் மருதமலை கோவில் கருவறைக்கும் இடையில ஒரு வழி இருக்கு, ஒரு சுரங்கம். ஆமா இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த ஜுனையை ஏற்படுத்தினவரே யாரு அப்படின்னு சொன்னா இந்த பாம்பாட்டி சித்தர். இந்த மருதமலைன்றது அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் அந்த நாக சம்பந்தப்பட்ட மகமாயி. இந்த பாம்பாட்டி சித்தர் என்னுடைய வீட்டுக்கு பாம்பாட்டி சித்தர் வரும்பொழுது அந்த செவற்று மேலே உட்காந்துட்ருக்காரு. ஆனால் சிறிய உருவமாக தான் நான் பார்த்தேன். மிக நீண்ட உருவம் கிடைக்காது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் அந்த அந்த நாகாத்தம்மா 11 அடின்னு சொன்னாங்க பார்த்தவங்க. ஆனால் இந்த பெரியவாளை அம்மனும் நான் பாம்பாட்டி சித்தரும் வந்தால் அவங்கள வந்து இத்தூண்டு நாகமாக தான் பார்க்குறேன். ஏன் சின்ன நாகம் அப்படின்னா